ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். அண்ட் ஸ்பைடர்மேன் நாயர் டீசர் வந்துருச்சு. அண்டு ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ்லாம் கதறது எனக்கு புரியுது. எங்கடா அந்த பிராண்ட் நியூ டே ட்ரெய்லரு அப்படின்ட்டு. வரும், வரும், வரும். வரட்டும், வரட்டும். என்ன பண்றது? லைஃப்ல கேட்கறதெல்லாம் டக்கு டக்குன்னு கிடைச்சிட்டா லைஃப் ரொம்ப ஈஸியா இருக்குமே! பார்ப்போம். வரட்டும், வரட்டும். வர்றப்ப வரட்டும். நல்லா வந்தா சரிதான். அண்ட் இந்த வீடியோக்கு பின்னாடி ஆக்சுவலி ஒரு கதை இருக்கு கைஸ். நேத்து நைட்டே டீசர் வந்துருச்சு. நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நான் பார்க்கல. சரி எதுக்கு பார்த்துட்டு, தனியா ஒரு வீடியோவா இது பண்றதுக்கு பதிலா ரியாக்ஷன் வீடியோவா போட்டோம் அப்புட்ன்னா, எல்லாமே ஒரே இதுவா முடிஞ்சிருமே. எதுக்கு தேவையில்லாம தனித்தனியா உட்காந்து எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு, அப்டின்ட்டு யோசிச்சுட்டு, சரி ரியாக்ஷன் வீடியோவா போட்டுருவோன்ட்டு பார்க்காம படுத்துட்டு காலைல எந்திச்சு, மொத வேலையா உட்காந்து இந்த ரியாக்ஷன் வீடியோ தான் எடுத்தேன். ஐ மீன் அந்த வீடியோ தான் எடுத்தேன். எடுத்துட்டு எல்லாம் எடிட்லாம் பண்ணி எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்லோட் பண்றேன். அப்லோட் ஆயிருச்சு. அப்லோட் ஆனதுக்கப்புறம் செக்ல தான் தெரியுது எனக்கு வச்ச செக்கு. என்ன அப்டின்னா, காப்பிரைட். ஆக்சுவலி நான் தான் வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்து எடுத்திருந்திருக்கணும். சரி இருக்கட்டுமே ரியாக்ஷன் வீடியோவா போட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்குமே அப்டின்ட்டு சோம்பேறித்தனப்பட்டேன். எனக்கு காப்பிரைட் வந்துருச்சு. ஐ மீன் ஸ்ட்ரைக்கு, கிளைம் அதெல்லாம் எதுவுமே இல்ல. அந்த வீடியோவ அப்லோட் பண்ண முடியாது அப்டின்ற மாரி வந்துருச்சு. அதனால டீசென்ட்டா அத அப்படியே வந்து அர்ச்சீவ்ல போட்டு நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண வந்துட்டேன். சரி. இந்த கதைய கேட்டதுக்கு நன்றி. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிருவோம். அடுத்து என்ன? டீசர் ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. அண்ட் டீசரெல்லாம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒருத்தர பத்தி பேசணும். நிக்கோலஸ் கேஜ். மனுஷன் பிரி பிரின்னு பெர்ஃபார்மன்ஸ்ல பிரிச்சிருக்காருங்க. ஆக்சுவலி வந்து இந்த அனவுன்ஸ்மென்ட் வந்ததுக்கப்புறம் ஐ மீன் இந்த ஸ்பைடர்மேன் நாயர் வந்து எடுக்க போறோம். நிக்கோலஸ் கேஜ் தான் ப்ளே பண்ண போறாரு. அப்படின்ற மாரி ஒரு அனவுன்ஸ்மென்ட் வந்துச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து இத அனவுன்ஸ் பண்ண டைம்ல வந்து எனக்கு என்ன ஒரு தாட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்புட்ன்னா, தலைவனுக்கு லைட்டா வயசேறுச்சு. முடியுமா? அப்படின்ற ஒரு தாட் தான். டவுட்ன்னு சொல்ல மாட்டேன். அன்டவுட்டபிளி இஸ் அ பினாமினன் ஆக்டர். எனக்கு அது டவுட்லாம் இல்ல. ஒரு தாட் இருந்துச்சு. அந்த தாட்ட உடைச்செறியிற மாரி, "யார்றா நீ கோமாளி?" அப்படின்னு கேட்கிற மாரி பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு சார்ம், அந்த ஒரு ஒரு பயங்கரமா இருந்தாருங்க. அவ்வளோதான். ஸ்பைடர்மேன் நாயர் வந்து பயங்கரமா இருந்தாரு. பெர்ஃபெக்ட்டா செட்டே இருந்தாரு. என்ன கேட்டீங்க அப்புட்ன்னா, நிக்கோலஸ் கேஜ். அண்ட் நான் நெக்ஸ்ட் அடுத்து இதுல ஒரு பாசிட்டிவா பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்புட்ன்னா, இந்த டைம்லைன் தான். இந்த செட்டிங் தான். இந்த சீரிஸ் வந்து 1930ஸ்ல நடக்குது. அண்ட் இந்த செட்டிங் ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுங்க. ஒய்? பிகாஸ் இப்போ இந்த சூப்பர் ஹீரோ ஜான்ரா எல்லாமே ஒரு மாரி கொஞ்சம் ஜக்லிங்கா, ஒரு மாரி ஸ்ட்ரக்லிங்கா தான் போயிட்டு இருக்கு. லைக் சை சைஃபை பெருசு அது இது லொட்டு லொஸ்க்கு, நானோ டெக் அப்படி இப்படின்னு போய்க்கிட்டு இருக்கு. அதெல்லாம் எதுவுமே இல்லாம ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு 1930 செட்டிங்ல ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு ஸ்பைடர்மேனோட கதைங்கிறது எனக்கு புதுசா இருந்துச்சு. எனக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அண்ட் இவ்ளோ நல்லது சொல்லியிருக்கேன். டீசர் நல்லா இல்ல நான் சொல்லப் போறேன். சூப்பரா இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு, பங்கமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. எஸ். ஸோ நல்லா இருக்கு. டீசர் நல்லா இருக்கு கைஸ். சீரிஸ் எப்படி இருக்குன்னு வந்தா தான் தெரியும். மே 27 ரிலீஸ் ஆகுது. கேலண்டர்ல மார்க் பண்ணிக்கோங்க. எல்லாம் உட்காந்து மஜா பண்ணுங்க. அவ்வளோதான். இந்த வீடியோக்கு அவ்வளோதான். நன்றி, வணக்கம், டாடா, பை பை. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சண்டி.